உங்கள்கிட்ட முக்கியமான பிரச்சனையை பத்தி பேட்டி காண நினைக்கிறோம். ஓ, தாராளமா. கல்யாணமான பொண்ணு வெளியில வேலைக்கு போறதுனால அவ புருஷனுடைய மனநிலை பாதிக்கப்படுதா? சில பேருடைய மனநிலை பாதிக்கத்தான் செய்யுது. அதுக்கு என்ன காரணம்? பெரும்பாலும் அது வீண் பிரமைதான். இத பத்தி ஒரு கதை கூட இருக்கு. என்னது? ஒரு சமயம் விக்டோரியா மகாராணி தன் கணவரை பாக்குறதுக்கு அவருடைய அறைக்கு போனா. கதவு மூடி இருந்தது. அவ கதவை தட்டுனா. உள்ள இருந்த கணவர் யாரதுன்னு கேட்டார். நான் தான் ராணி வந்திருக்கேன்னு பதில் சொன்னான். கணவர் கதவை திறக்கல. 2ஆம் முறையா ராணி கதவை தட்டினானா. யாரதுன்னு திரும்ப கேட்டாராம் கணவர். மறுபடியும் நான் தான் மகாராணி வந்திருக்கேன்னு சொன்னாள் அரசு. அப்பவும் அவர் கதவை திறக்கல. அப்புறம் 3ஆவது முறையா கதவை தட்டினா. யாரதுன்னு கேட்டார் கணவர். உங்க மனைவி வந்திருக்கேன்னு சொன்னா. உடனே கதவை திறந்துட்டார். ராணிங்கிற ஆணவம் வீட்டுல இருக்க கூடாதுன்னு அப்படி சொல்லி இருக்காரு. விக்டோரியா மகாராணிய பத்தி தெரியாதவங்க அப்படி சொல்லலாம். ஆனா அவ தன் கணவனை உயிருக்குயிரா நேசிச்சவர். அவளுக்கு அப்படிப்பட்ட ஆணவம் என்னைக்குமே இருந்ததில்லை. அவ மகாராணியா இருக்கிறதுனால தன்னை மதிக்க மாட்டாளோன்னு அவ கணவன் வீணான கற்பனைகளை பண்ணிக்கிட்டார். அது தப்பு கணக்கு. நீங்க காஃபி சாப்பிடலையே? சாப்பிடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இல்ல? ஏ இந்தப்பா உன்னதாப்பா, இங்க காபி கொட்டிடுச்சு, இதெல்லாம் கிளீன் பண்ண. வந்து எனக்கு ஒரு அர்ஜென்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கு. நான் உடனே வெளியே புறப்படணும். நீங்க நாங்க வர்றோங்க. என்னங்க ஏங்க நிறுத்துங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யலாமா? இந்த வீட்டுல நீங்க யாரு? இதோ செல்லாக்கா. ஐயோ, ஏங்க என்ன இப்படி சித்திரவதை செய்யறீங்க? வந்தவங்க தான் ஏதோ புரியாம சொல்லிட்டாங்க. நீங்களுமா இப்படி செய்யணும்? அவங்க சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அவங்களுக்கு என்ன பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏன் வேலையும் தப்பு இல்ல. ஓசியா உன் வீட்டுல இருக்கிறதுக்கு இந்த வேலையா செய்ய வேணாம். ஆண்டவனே, இத பாருங்க. வேட்டுக்காரனோட நாய் காட்டுக்குள்ள ஓடி ஒரு பொருளை கொண்டுட்டு வந்தா அது எஜமானுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி நான் என்னைக்கும் உங்க காலடியிலேயே கிடைக்கிற நாய்ங்க. நான் ஊர்வாய் மூடுறதுக்கு ஏதாவது போய் சொன்னா அதை போய் நம்பிட்டேன். அது எங்கடா திரும்பி வர போறதே? பம்பாயில எங்கேயாவது தவசம் பண்ணி இருக்கும். என்ன விட்டுடுங்கடா, எனக்கு பயமா இருக்குது. காசு வாங்கிக்கல என்கிட்ட. ஒட்டு மீச மூஞ்செல்லாம் வரட்டு வரட்டு இழுக்கிறது. ஒண்ணு மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்க. ஐயோ மாப்பிள மாப்பிள மாப்பிள, ஐயோ மாப்பிள வந்திருக்காரு. மாப்பிள அண்ணா மாப்பிள வந்திருக்காரு. உட்காருங்க மாப்பிள, நிக்கிறீங்களா? உட்காருங்க. பொட்டி வச்சுட்டு உட்காருங்க. ஐயோ மாப்பிள. உஷா உலகம் சார் பார்வதி அம்மா கால் மேல இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க. புரிச்சாரு அன்னபூர்ணியம்மா புரிச்சேன். அன்னபூர்ணியம்மா புருஷன் வந்துட்டாரு. நாங்க கூட்டிட்டு வரல, அவர்தான் வந்திருக்காரு. அன்னபூர்ணியம்மா புருஷன் இவர்தானா? அப்படிதான் நாங்க 2 பேரும் தீர்மானம் பண்ணிருக்கோம். இவர்தான் அன்னபூர்ணியம்மா சொன்ன அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. அதே சுருட்டிங்க இருக்காதா பின்ன? நாங்க 2 பேரும் எவ்வளவு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு 13ஆம் தேதி வரப்போதா சொன்னாங்க. கரெக்டா வந்துட்டீங்களே. மாப்பிள தைரியமா அன்னத்துக்கிட்ட போய் இத்தனை நாள் ஓடினதுக்காக மன்னிப்பு கேளுங்க. போங்க. அண்ணா என்ன மன்னிச்சு? ஐயோ எல்லாரும் கிடக்கு என் பொண்டாட்டி தான் கிடைச்சா அவனுக்கு. அவருக்கு அன்னபூர்ணியம்மா மாத்த பார்க்க வெக்கமா இருக்கு. எல்லாருமா சேர்ந்து கிண்டலா பண்றேன். இவரா எனக்கு புருஷன்? நீங்களா அவனுக்கு புருஷன்? அடி அண்ணா மரியாதை இல்லாம அவன் சொல்லாதிரி. உனக்கு 8 வருஷமா இங்க வயசான மாதிரி பம்பாயில இவருக்கு ஆயிருக்கும் இல்லையா? வாய முடுறா. எவ்வளவு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து அந்த ஜில்பாதான் வளர்றதுன்னா நீ அதோட சேர்ந்துட்டு பேசுறியே. என்னப்பா இது அநியாயம்? கட்டுல புருஷன் குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்க. என்ன போய் சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? மடையா, இன்னொரு தடவை புருஷன் சொன்னேன் உன் மெல்லிய முறிச்சு விடுவேன். எல்லாருமா சேர்ந்து சரியா பண்றேன். இவன் எனக்கு புருஷனே இல்ல. டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? மைத்ரா மாமன்னா இவ்வளவு பெரிய மீச வச்சிருக்கிற என்ன போய் என் பொண்டாட்டி புருஷன் இல்லேன்னுட்டா. இன்னொரு தடவை பொண்டாட்டின்னு சொல்லாதடா. என்ன மிரட்டோட வாய முடிங்க. சொல்றா இன்னும் 1000 தடவை சொல்லு பொண்டாட்டின்னு. சொல்லிடுவானா? சொல்ல மாட்டானா? எங்க கிட்ட காசு வாங்கியிருக்கான். சொல்லவே மாட்டான். சொல்லு. எனக்கு பொண்டாட்டி வேண்டாம். பொட்டி கிடைச்சா போதும். மகாவிலே அன்னபூர்ணியம்மா அவரு தம் புருஷன் இல்லைன்னு அடிச்சே சொல்றாங்க. ஆனா கூட பிறந்த ஷாமா அவருதான் அன்னபூர்ணியம்மா புருஷன்னு சொல்றாரு.
எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் புரியலையா? நல்ல வேலை எங்க புரிஞ்சிருச்சோன்னு தான் பயப்பட்டேன் நானு. இது அதெல்லாம் அந்த ஆளு இந்த அம்மா விட்டு 8 வருஷம் ஓடி விட்டாருல்ல, அதான் அவங்களுக்கு கோவம். கண்டபடி கத்துறாங்க, புருஷன் இல்லைன்னு சொல்றாங்க. மாப்பிள ஓடாத, மைத்ரா விட்டுடு. மாப்பிள ஓடாத, மைத்ரா விட்டுடு. மைத்ரா விட்டுடு. மாப்பிள விடாத. நீ மைத்ரா இல்ல? ஆமா. நீங்க கொஞ்சம் உள்ள போடா. அப்பட சார், நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. அந்த மாமிக்கு உங்க மேல ரொம்ப கோபமா இருக்குது, அதனாலதான் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மனசு மாறத்தான் போறது, உங்களை ஏத்துக்கதான் போறாங்க. அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, இவன் செலவுல ஹோட்டல்ல போய் இருங்க. அதுக்கு அங்கேயே இருந்துடாதீங்க, அடிக்கடி வந்து பாத்துட்டு போயிட்டு. ஏண்டா பாவி, இந்த காலனில இத்தனை பொம்மநாட்டிகள் இருக்காளே, அவ யாருக்காக போயிட்டு சொல்லிட்டு வரக்கூடாதா? நான் தானே கிடைக்க நோக்கு. ஒரே பனியா இருக்குன்னு குளிக்க வெந்நீர் எடுத்து வச்சு இவர் பாட்டுக்கு பச்சை தண்ணி எடுத்து தலைக்கு ஊத்திக்கிட்டாரு. இப்படி கஷ்டத்தை போய் வலிய வாங்கிட்டா என்ன பண்றது? எப்படி இருக்கு டாக்டர்? இது சாதாரண காய்ச்சல் தான். இந்த கேப்சூல் வாங்கி கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும், போய் தூங்க விடுங்க. டாக்டர், எஸ், இந்தாங்க உங்க ஃபீஸ். இந்தாங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க. எனக்கு இந்த மருந்து வேண்டாம். ஏன்? உன் பணத்துல வாங்கின மருந்து எனக்கு தேவையில்லை. உங்க உடம்பு இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியாது. வீணா உயிரோட விளையாடாதீங்க. மனுஷனுக்கு மானம் தான் பெருசு, உடம்பு உயிரோ அவ்வளவு பெருசு இல்ல. உங்க உடம்பு உயிரும் உங்களுக்கு பெருசு இல்லாம இருக்கலாம், ஆனா அது எனக்கு பெருசு, எனக்கு சொந்தம். அதை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. என் உடம்புல ரத்தம் தான் ஓடுது, சாக்கடை. என் ரத்தம் கூட அந்த மருந்தை ஏத்துக்காது. உங்க பணத்துல மருந்து வாங்கி சாப்பிடணும், அவ்வளவுதானே? இத பாருங்க, அடிக்கடி என்கிட்ட காட்டுவீங்க அந்த செல்லா காசு, அதை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த மருந்து சாப்பிடுங்க. செல்லா காசுங்கிறது நான் தான். அந்த காசு கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிட நான் அயோக்கியம் இல்லை. அப்போ என் மேல உள்ள கோபத்தினால மருந்து எதுவும் சாப்பிடாம உயிரை போக்கிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? உயிரை போக்கிக்கிற அளவுக்கு நான் கோடை இல்லை. அப்படி ஒரு நாளும் உங்ககிட்ட நான் தோத்து போயிட மாட்டேன். வாழத்தான் போறேன், ஆனா ரோஷத்தோட வாழ விரும்புறேன். ஐயா, முருகா, பணம் வாங்கிட்டு வந்தியா? நீங்க சொன்னீங்கன்னு கேஷரி அவர்கிட்ட கேட்டேன், 15 ரூபா கொடுத்துருக்கிறார். அதான் இங்க கொடு, அது அந்த மருந்துக்கு வேலை. தாய் பிள்ளைக்கு கொடுத்த பாலுக்கு தகப்பன் காசு கொடுத்தாரோ அதை விட கேவலமா இருக்குங்க மனைவி கொடுக்கிற மருந்துக்கு கணவன் காசு கொடுக்கிறது. உறவுக்கு இருக்க வேண்டிய மரியாதை இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையே வியாபாரம் தானே. பணத்தை வாங்கிட்டா மருந்தை சாப்பிடணும், இல்லாட்டி அந்த மருந்து எனக்கு தேவையில்லை. முருகா, இந்த மருந்தை வாங்கி கொடு. பார்வதியா? பாபா, ஏன் பார்வதி? உள்ளூர்ல தானே இருக்கு, அடிக்கடி வர்றதானே? சிவகாமி, நீ இருக்கும்போது என் பொண்ணுக்கு என்ன குறை வரப்போகுது? அந்த தைரியம் தான். சரி சரி, உட்கார். ராதா, உங்க அம்மா வந்திருக்காங்க பாரு. அம்மா, வாமா வா. ஏம்மா, சௌக்கியமா இருக்கியா? என் சௌக்கியம் இருக்கட்டும், ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, உண்மைதானா? என்ன? உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் ஏதோ மனஸ்தாபமாமே? அப்புறம் ஒண்ணும் கிடையாது. யார் சொன்னாங்க? அன்னபூர்ணி சொன்னாமா. அவ புரளி பேசுறவ, அவ சொல்றத நம்பறியம்மா? அவ புரளிதான் பேசுவா, ஆனா பொய் சொல்ல மாட்டா. நான் தான் சொல்றேனேம்மா, அப்படி எதுவுமே கிடையாது. நாங்க 2 பேரும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்கோம் தெரியுமா? அப்படியா? சினிமா, டிராமா, பீச், பார்க் எல்லா இடத்துக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் போவோம். தினம் எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். தினம் ஆபீஸ விட்டு நான் சீக்கிரமா வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு காத்துட்டு இருப்பேன். அவர் வந்ததும் ராதா ரெடியான்னு கேட்பார். அத்தா, நான் எப்பவோ ரெடின்னு சொல்லுவேன். உடனே 2 பேரும் சேர்ந்து வெளியே கிளம்பிடுவோம். ஆமா, ஒரு காலத்துல அப்படி எல்லாம் இருந்தோம், அந்யோன்யமா வாழ்ந்தோம். நான் இப்ப அப்படி இல்ல. என்ன தம்பி, என்ன நடந்தது? உங்க மகன் என்ன மதிக்கல. என்னது? இவா உங்களை மதிக்கலையா? நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல, வேலையை விட்டுடுன்னு முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டான். அப்படியா? உங்க வார்த்தையை மறுத்து பேசினாளா? ஆமா ஆமா. ஏண்டி, அவர் வேலையை விட சொன்னா உடனே விட வேண்டியதானே? கட்டின புருஷன் பார்த்து கிணத்துல விழுதுன்னு சொன்னா விழுதுவ தாண்டி கொண்டாட்டி. கிணத்துல விழ சொல்லிருந்தா எப்பவோ விழுந்திருப்பேம்மா. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற சிக்கலுக்கு இப்ப நான் வேலையை விட்டுட்டேன், இந்த குடும்பத்தையே நெருப்புல தள்ள மாதிரி ஆயிடும். அதை தடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆம்பளை அவருக்கு இல்லாத பொறுப்பு உனக்கு என்னடி வந்துச்சு? அம்மா, நான் ஒரு இருட்டுல சிக்கிக்கிட்டு இருக்கேன், அவர் வெளிச்சத்துல நிக்கிறார். இருட்டுல இருக்கிறவங்களால வெளிச்சத்துல நிக்கிறவங்களை பார்க்க முடியும், ஆனா வெளிச்சத்துல இருக்கிறவங்க
இருட்டுல இருக்கிறவங்கள பார்க்க முடியாது. இதுக்குதாண்டி பெண்களை அதிகம் படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. படிச்சதுனாலதானே நீ புருஷனை விட புத்திசாலின்னு நினைக்கிற. பார்வதி, அவ தான் புருஷனை விட புத்திசாலி இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் நினைக்கிறபடி ஆம்பாவுக்காரி இல்லை. அவன் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். அவர் நினைக்கிறது சரியோ தப்போ சொன்னபடி கேட்க வேண்டியதுதானே இவ கடமை. புருஷன் பேச்ச தட்டாத வம்சத்துல வந்தபடினா எனக்கு இப்படி ஒரு பொண்ணு பிறந்திருக்காளேன்னு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இந்த பாருடி, மாப்பிள்ளை சொல்படி கேட்டு என் மானத்தை காப்பாத்தணும்னா காப்பாத்து. இல்ல உங்க அம்மா பேர் பார்வதின்னு நீ யார் கேட்டாலும் சொல்ல வேண்டாம். பார்வதி, சாப்பிடாம போய் மக வாழாத வீட்டுல தாய் சாப்பிடுறது பழக்கம் இல்ல. நான் வரேன். மோகன், இந்த இன்விடேஷன் பாத்தீங்களா? இன்விடேஷனா எதுக்கு சார்? கல்யாண பெண்ணுக்கு நீங்களும் உங்க மனைவியும் எப்படி ஆனந்தமா அந்யோன்யமா சேர்ந்து வந்தீங்களோ அப்படி வரணும். இன்னைக்கு ஈவினிங் தான் நீங்க 2 பேரும் கலந்துக்க வேண்டிய சிறந்த தம்பதிகள் போட்டி. அப்படியா? என்ன யோசனை? தோத்து போயிடுவோங்கிற பயமா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அந்த போட்டியில நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, ஜெயிச்சே ஆகணும். இதுல உங்க கௌரவம் மட்டும் இல்ல, உங்களை ப்ரப்போஸ் பண்ண என் கௌரவமும் அடங்கியிருக்கு. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணனுக்கும் எனக்கும் நடந்த கல்யாண போட்டோ பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயே, அவுட் ஆஃப் போக்கஸா இருக்கு. இத போய் ஒட்டி வச்சிருக்கீங்களே. அவுட் ஆஃப் போக்கஸா இருந்தாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற படம் இல்லையா? மல்லிகைப்பூ, உங்க அண்ணிய நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லு. 2 பேரும் சேர்ந்து வெளியே போறோம். நிஜமாவா? எங்க நாம 2 பேரும் சேர்ந்து வெளியே போறோமா? எப்ப போறோம்? எங்க போறோம்? சந்தோஷமா வாழ்ற தம்பதிகள்லாம் வச்சியில கலந்துக்க போறாங்க. அங்க போறோம். இதோ ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். ஏங்க, இதுல எந்த சேலை கட்டிக்கிட்டோம்? இது நல்லா இருக்கு. சரி, இதே கட்டிக்கிறேன். ஏங்க, இந்த ஜடை இருந்தாலும் போதுமா இல்ல? வேண்டாம், நல்ல கொண்டைய போட்டுக்க. சரி, ஏங்க போகும்போது முதல்ல கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு போவோம். ஏங்க, இதுல எந்த நெக்லஸ் போட்டுக்கிட்டோம்? இதுவா இதுவா? இது எனக்கு நல்லா இருக்கும். நானும் அதே தாங்க நினைச்சேன். இதோ வந்துட்டேன். அண்ணா, அண்ணி நீங்க வெறுத்து ஒதுக்குற நேரம் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் அண்ணி எவ்வளவு வேதனைப்படுவாங்க தெரியுமா? தெய்வம் உங்க மனசை மாத்திருச்சு. என் மனசு ஒண்ணு மாறலமா, எல்லாம் வெறும் நடிப்புதான். கண்டிப்பா. ஆமா சார், சிறந்த தம்பதிகளுக்கான போட்டி ஒண்ணு நடக்குது. அதுல நானும் அண்ணியும் அந்யோன்யமா வாழ்றதா நடிக்க போறோம். அப்படி சிறப்பா நடிச்சா பரிசு கிடைக்கும். அந்த பரிசை கண்டிப்பா வாங்கணும்னு எங்க கம்பெனில கட்டாயப்படுத்தாங்க. அதுக்காகத்தான் இந்த நாடகம். அங்க வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லு. சுசி, எனக்கும் நல்லா நடிக்க தெரியும்னு சொல்லு.